இப்போ என்னென்னா கணினி என்பது யாது முதலாம் பாடம் 2ஆம் பாடம். முதலாம் பாடத்தில் முக்கியமான விடயங்கள் எல்லாம் பார்த்து போட்டு இப்போ 2ஆம் பாடத்துக்கு வந்திருக்கு. கணினியை இனம் காண்போம். கணினியை நம்ம எப்படி பிரிக்கிறது அதோட வகை அடிப்படையில். ஏன்னா கணினிகள் நிறைய வகைப்படும், எல்லாத்தையும் தனித்தனியாக பிரிக்கணும் தானே. அந்த பிரித்து அப்புறம் அதுக்குள்ளே இருக்க அந்த கம்ப்யூட்டருக்கு ஒவ்வொரு காம்போனன்ட்ஸ் ஒவ்வொரு பகுதிகள் இருக்கும். நம்ம கீபோர்டு, மவுஸு, மானிட்டர், திரை, தொடுதிரை, சாய்பலகை, சுட்டி அப்படின்னு நிறையா இருக்கும். இது எல்லாத்தையும் தனித்தனியாக பிரித்து அதை எல்லாத்தையும் வகைப்படுத்தி நம்ம புரிஞ்சு கொள்ள போகிறோம். இந்த பாடம் உங்களுக்கு முடியும் பொழுது நீங்கள் கணினியில் உள்ள ஒவ்வொரு பாகங்கள் பற்றின அறிவு உங்களுக்கு இருக்கும். இது ஒரு பெரிய பாடம். உங்களுக்கு இதை தெளிவாக அடுத்தடுத்த செஷனில் போட்டுக்கொண்டே போவேன். கணினியில் உள்ள பாகங்கள் பற்றின முழு அறிவு உங்களுக்கு இருக்கணும். ஏன்னா கணினியை பயன்படுத்தணும்னா கணினியில் இருக்க பாகங்கள் எப்படி வேலை செய்யுது, அது எதுக்காக பயன்படுத்தணும்னு நமக்கு தெரியணும். அதுதான் இந்த பாடத்தில் உங்களுக்கு சொல்ல வராங்க. கணினியை இனம் காண்போம். கணினி என்பது யாது? மனிதன் பல்வேறு பணிகளை எளிதாக்குவதற்கு தொகுதிகள் பயன்படுத்தப்படுகின்றன என நாம் அத்தியாயம் 1 கற்றோம். அத்தியாயம் 1 பல்வேறு பணிகளை எளிதாக்குறதுக்கு நம்ம தொகுதி சிஸ்டம்னு உண்டு. இன்புட், ப்ராசஸ், அவுட்புட், அப்புறம் இந்த ஸ்டோர்னு பற்றி சிஸ்டம் அது எல்லாத்தையும் ஒரு இதுக்குள்ளே வச்சு நம்ம சிஸ்டம்னு படித்தோம். அதை இதில் அவங்க மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அதாவது முதலாம் பாடத்தில் இங்கே இதெல்லாம் கற்றுட்டு வந்திருக்கீங்க. பயனரினால் உள்ளிடப்படும் அல்லது தொகுதியினால் சேர்க்கப்படும் தரவுகளை பெற்றுக்கொண்டு அத்தரவுகளை பயனரினால் தரப்படும் அறிவுறுத்தலுக்கேற்ப முறைவழிப்படுத்தி அவருக்கு தேவையானவாறு தகவல்களை வெளியிடும் மின் பளுவினால் இயக்கப்படும் உபகரணம். இந்த பாருங்க, இந்த டபுள் கொட்டேஷனுக்குள்ளே இவ்வளவு இருக்கிறது. என்னென்னா கம்ப்யூட்டர்னால் என்ன, அதுக்கான டெஃபினிஷன் இதில் அவங்க கொடுத்துருக்காங்க. கம்ப்யூட்டர்னால் என்ன அப்படின்னு இந்த கொட்டேஷனுக்குள்ளே இருக்கிறத நீங்கள் அப்படியே மனப்பாடம் பண்ணி வைங்க. ஏன்னா உங்களுக்கு இது இப்படி இவ்வளோத்தையும் மனப்பாடம் பண்ணி வைங்க என்றால் கேள்விகளில் கேட்குறதுக்கான வாய்ப்புகள் மிக மிக குறைவு. ஆனால் உங்களுக்கு இதை பற்றின அந்த டெஃபினேஷன் தெரிஞ்சிருக்கணும். சரியா? அதை கணினி என அழைக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. இது கம்ப்யூட்டருக்கான டெஃபினேஷன் கொடுத்துருக்காங்க. மார்க் பண்ணி வச்சுக்கோங்க. நான் பிறகு பார்த்துட்டு சொல்கிறேன். இது உங்களுக்கு பரீட்சையில் இது அதிகமாக வருதா என்னன்னு எனக்கு தெரியலை. நான் அவருக்கு பார்த்துட்டு சொல்கிறேன். கணினியில் உள்ள சிறப்பியல்புகள் காரணமாக அது எமக்கு அத்தியாவசியமான ஓர் அம்சமாக மாறியுள்ளது. கணினிகளில் உள்ள சிறப்பியல்புகள். கணினிகள் நம்ம ஒரு கணக்கு போடணுமா, ரொம்ப நேரம் எடுக்கிற கணக்கை ஈஸியாக சீக்கிரமாக போகிறதுக்கு கணினியை பயன்படுத்தலாம். இது மாதிரி நிறைய தேவைகளுக்கு நம்ம கணினியை பயன்படுத்துறதுனால நமக்கு அத்தியாவசியமான ஒரு அம்சமாக மாறியுள்ளது. கணினிங்கிறது இன்றைக்கி நமக்கு அத்தியாவசியமான ஒன்றாக இருக்குது. ஃபோனுங்கிறது ஒரு கணினி மாதிரி அதுவும் இயங்கக்கூடியது. அதையும் கணினிக்குள்ளே சேர்க்கலாம். டிவி ஒரு கணினி, டிவி வேறு எலக்ட்ரானியல் சாதனங்கள் எல்லாமே நம்ம அந்த கணினின்ற ஒரு தொகுப்புக்குள்ளே, அதாவது எலக்ட்ரானியல் சார்ந்த தொகுப்புக்குள்ளே நம்ம சொல்லலாம். இவங்க இதில் கணினின்னா கம்ப்யூட்டர்ஸ் மட்டும்தான் சொல்ல வரல. அது சார்ந்து இன்னும் நிறைய உபகரணங்கள் இருக்குது. கணினி மாதிரியே செயற்படக்கூடியது. தரவை உள்ளீடு வாங்கி முறைவழி செஞ்சு வெளியிடும். தரவை உள்ளீடாக வாங்கி முறைவழி செஞ்சு வெளியிடக்கூடிய எல்லாமே நம்ம அந்த கணினின்ற மையக்கரு அதுக்குள்ளேயே கொண்டு வரலாம். சில பேர் இல்லைன்னு சொல்லுவாங்க. ஆனால் என்னை பொறுத்த வரைக்கும் அது நீங்கள் அதுக்குள்ளே கொண்டு வரலாம். ஏன்னா உள்ளீடு வாங்கி அதை ப்ராசஸ் பண்ணி வெளியீடாக தருமா இருந்தால் அது நிச்சயமாக கணினி தான். சரியா? சரி, இதை விட்டுட்டு அடுத்தக்கு போவோம். 37 பக்கம் முடியும். இது கணினியில் நம்ம கணினியை பயன்படுத்துறதுக்கான சில சிறப்பியல்புகள். எதுக்காக நம்ம கணினியை பயன்படுத்துகிறோம், முக்கியமான காரணம் அது சிலது இருக்குது. கதின்னு இருக்குது. கதின்னு என்ன? ஸ்பீடு, வேகம். கணினி வேகமானது. நம்ம ஒரு கணித செயற்பாடை செய்ய போகிறோம். இப்போது உதாரணத்துக்கு ஒரு செவ்வகத்துடைய பரப்பளவை கண்டுபிடிக்க போகிறோம்னா நீளம் தர அகலம்ன்ட்டு போட்டு பெருக்கி ஒரு கோப்பியில் எழுதி கொண்டிருக்கணும். ஆனால் இதே கணினிக்கிட்ட நீளம் தர ஒரு செவ்வகத்துடைய பரப்பளவு கண்டுபிடிக்கிறதுக்கான கணித செயற்பாடு இருந்துச்சுன்னா நம்ம உள்ளீடை மட்டும் கொடுத்தா ஒரு நொடியில் விட கிடச்சிடும். அதனால தான் நம்ம இந்த கதின்ற ஒரு விஷயத்தை ரொம்ப கவனமாக பார்க்குறோம். ஸ்பீடு. அதனால இந்த பாக்ஸில் முதலாவதுலேயே உங்களுக்கு வேகத்தை கொடுத்துட்டாங்க. வேகம்னா நம்ம சாதாரணமாக நம்ம செய்கிறத வேகமாக உங்களால் கணினியில் செய்ய முடியும். இந்த வருங்க எந்த கணிப்பையும் செய்வதற்கு ஒரு கணினி மிக குறுகிய நேரத்தை எடுக்கின்றது.
ஒரு செகண்டில் மில்லியனுக்கு மேற்பட்ட அறிவுறுத்தல்களை நடைமுறைப்படுத்துவதற்கான ஆற்றல் கணினியிடம் உள்ளது. ஒரு செகண்டில் மில்லியனுக்கு மேலே கணக்குகள், நம்ம கூட்டல் கழித்தல் ஒரு நேரத்தில் நம்மளால் ஒரு கணக்கு தான் போட முடியும். இப்போ 50 52 பேருக்குன்னா நம்மளால் அந்த அந்த குறிப்பிட்ட நேரத்தில் அந்த ஒரு கணக்கு தான். ஆனால் கணினி ஒரே நேரத்தில் மில்லியன் கணக்கான கூட்டல் கழித்தல் பெருக்கல்களை செய்யும். சரியா? அடுத்து செம்மை, நம்பகத்தன்மை, நம்பகத்தகவு, அக்யூரசினா துல்லியமாக இருக்கும். நம்ம போடக்கூடிய கணக்குகள், இப்போ நம்ம ஒரு கணக்கு, இப்போ உங்கள் கணக்கு பாடத்தில் ஒரு கேள்வி ஒன்று தராங்க உங்கள் டீச்சர், அதை நீங்கள் செய்கிறீங்க. அந்த விட அக்யூரேட்டாக இருக்குமான்னு கேட்டால் இல்லை. மனிதர்கள் எப்போதுமே தவறு விடுவார்கள். நீங்கள் தவறே விட மாட்டேன்றீங்களா இருந்தால் உங்களோட எக்ஸாம் பேப்பர்ஸில் எல்லாருமே எல்லா பாடத்துலையும் 100க்கு 100 வேண்டுவீங்க. ஏன் எல்லோரும் 100க்கு 100 விடுறதில்ல, 100க்கு 100 எடுக்கிறதில்ல? அதுக்கு காரணம் அக்யூரசி இல்லாமல் போகிறது. மனித தவறுகள் சகஜமான ஒன்று. மனிதர்கள் எல்லாருமே எந்த ஒரு கணித்தல் செயல்பாடுகளையும் சில தவறுகளை விடுவாங்க. ஆனால் கணினிங்கிறது அப்படி இல்லை, அக்யூரேட்டாக இருக்கும். இப்போ ஒரு 4 டிஜிட் நம்பர், இப்போ 1000ஐயும் 1022ஐயும் இப்போ கூட்டணும்டா, நம்ம சில இதில் சரியாக கூட்டுவோம் அப்படின்லாம் இல்லை, சில நேரத்தில் பிள்ளையாக கூட கூட்டிடும். ஆனால் கணினி அப்படி செய்யாது. 2 நம்பரை கணினி கூட்ட போகுதுன்னா நம்ம அது பிள்ளைன்னு சொல்லவே முடியாது. ஏன்னா கணினி சரியாக கூட்டி ஆன்சரை சொல்லும். அதுதான் அந்த அக்யூரசி. அது சம்மந்தமாக இந்த ஒன்று இருக்குது. சரியான அறிவுறுத்தல்களுக்கும் தரவுகளுக்கும் மேற்ப கணினி சரியான தகவல்களை தருகின்றதுன்னு உறுதியாக கூறலாம். நம்ம கொடுக்கக்கூடிய உள்ளீடும் அந்த உள்ளீடை அது முறைவழியாக்குற முறையும் சரியாக இருந்தால் கணினி கொடுக்கக்கூடிய விடை சரின்னு தான் சொல்ல முடியும். நம்மளை மாதிரி போய் சொல்லாது அது. சரியா? அடுத்து திறன், எஃபிஷியன்சிங்கிறது வந்து என்ன சொல்கிறது, அந்த இப்போ மனிதர்கள் சாதாரணமாக இப்போ ஒருத்தர் செய்யக்கூடிய வேலையை 10 பேர் செய்யக்கூடிய வேலையை ஒருத்தரால் செய்ய முடியும். எப்படின்னா அந்த கணினியின் உதவி இருந்தால் செய்ய முடியும்னு சொல்கிறாங்க. அதை வந்து இந்த எஃபிஷியன்சி அப்படின்னு சொல்லலாம். கணினி கலைப்படைவதில்லை. மனிதர்கள் 8 மணித்தேலம் இன்டர்நேஷ்னல் லேபர் ரூல்ஸ் படி 8 மணித்தேலம் வேலை செஞ்சாலே காணும். இப்போ எல்லோரும் சொல்லுவாங்க 8 மணித்தேலம் தான் வேலை செய்வேன் அப்படின்னு. ஆனால் கணினி அப்படி இல்லை, எந்த நேரமும் தொழிற்படும். அதைத்தான் இந்த எஃபிஷியன்சிக்குள்ளே அவங்க முக்கியமாக சொல்ல வராங்க. அடுத்து அது 24 மணி நேரமும் ஒரே விதமாக தொழிற்பட்டு சரியான தகவல்களை தருவதற்கான ஆற்றலை கொண்டுள்ளது. 24 மணி நேரமும் வேலை செய்யும். இப்போது இதுக்கு ஒரு சின்ன உதாரணம் சொல்கிறேன். இப்போ ஒரு செக்யூரிட்டியை எடுத்துப்போம். ஒரு பில்டிங்க்கு செக்யூரிட்டி இருக்கார். அந்த செக்யூரிட்டி ஒரு 10 மணித்தேலம் பகல் 10 மணித்தேலம் அந்த இடத்துல வந்து செக்யூரிட்டி வேலை செய்கிறார். மீதி 14 மணித்தேலமும் அவர் அங்கேயே கண்முழிச்சிருந்து செக்யூரிட்டி வேலை செய்ய முடியுமான்னு கேட்டால் செக்யூரிட்டியாக இருக்க முடியாது. ஏன்னா மனிதர்களால் அவரால் மிஞ்சி போனால் ஒரு 10 மணித்தேலம் அவரால் அந்த இடத்துல ஒர்க் பண்ண முடியும். மீதி 14 மணித்தேலம் அவரால் வேலை செய்ய முடியாது. ஏன்னா அது மனிதனின் இயல்பு. ஆனால் அந்த இடத்துல செக்யூரிட்டிக்கு பதிலாக ஒரு சிசிடிவி கேமரான்னு தெரியும் தானே, சர்வேலைன்ஸ் கேமரான்னு சொல்லுவாங்க, இல்லைனா சிசிடிவின்னு சொல்லுவாங்க. அது அப்படி இல்லை, கலைப்படையாது. மின்சாரம் இருக்கிற வரைக்கும் 24 மணி நேரம் மின்சாரம் இருந்தால் காணும். அது 24 மணித்தியாலமும் அந்த இடத்த கண்காணித்து கொண்டே இருக்கும். சரி, அந்த வேறு சென்சார் லைட்டுகள் இருக்கும் தெரியுமா, அந்த வீட்டுக்கு முன்னுக்கு யாராவது நடந்து போனால் அசைவுகள் இருந்தால் சவுண்ட் போடுற சென்சார், லைட்னிங் சென்சாரா இது ஒரு பேர் அதுக்கு. அதெல்லாம் 24 மணித்தேலம் ஆனில் இருக்கும். ஏதாவது அசைவுகள் இருந்தால் சத்தம் போடும். மனிதர்கள் மாதிரி இல்லை. அதனால் இந்த எஃபிஷியன்சி மனிதர்களோடு ஒப்பிடும்போது கணினி எஃபிஷியண்ட்டானது, திறன் அதிகமானது. அடுத்து பல் திறமை, வெர்சாட்டிலிட்டி. வெர்சாட்டிலிட்டின்னா பல் திறமை, நிறைய திறமைகள். அதாவது ஒரு வேலையை செய்கிறதுக்காக மட்டும் கணினிகளும் இருக்குது. ஆனால் பொதுவான கணினிகள், நம்ம சாதாரணமாக சொல்லக்கூடிய கணினி ஒரு வேலையை தான் செய்யுமானா இல்லை, நிறைய வேலைகளை செய்யும். பல்வேறு பணிகளுக்கு பயன்படுத்தக்கூடியவை கணினியின் ஒரு சிறப்பியல்பாகும். உதாரணத்துக்கு இப்போ கணினியில் வந்து கூட்டல் கழித்தல் கணக்கு மட்டும்தான் செய்ய முடியுமா? இல்லை, ட்ராயிங் கூட பண்ணலாம், படம் வரையலாம், ஸ்கெட்ச் எடுத்து. எக்ஸல் ஓப்பன் பண்ணி நீங்கள் அந்த இடத்துல டேட்டா ஷீட்ஸை ரெடி பண்ண முடியும், ப்ரெசன்டேஷன் செய்ய முடியும், அனிமேஷன் பண்ண முடியும், வீடியோ பார்க்க முடியும், ஆடியோ சாங் கேட்க முடியும், எடிட்டிங் பண்ண முடியும், கேம்ஸ் விளாடலாம், சாஃப்ட்வேர் டெவலப் பண்ணலாம், கோட் பண்ணலாம், நிறைய விஷயம் பண்ணலாம்.
கணினின்ற ஒரு தலைப்புக்குள்ளே, இந்த கணினின்ற ஒரு தலைப்புக்குள்ளே, இந்த கணினின்ற ஒரு வார்த்தைக்குள்ளே இவ்வளவு நம்ம இவ்வளோ நேரம் சொன்னோம் அவ்வளோத்தையும் செய்ய முடியும். அதான் பல்திறமைன்னு சொல்லுவாங்க. ஆனால் மனிதர்கள் அப்படியான்னு கேட்டால் இல்லை. இப்போ ஒரு சில பேர் குறிப்பிட்ட வேலையை மட்டும் செய்வாங்க. அதை தவிர்த்து வேறு வேலைகள் செய்யறதில்லை. இப்போ ஆசிரியர்கள்னால் பாடம் நடத்துகிறது மட்டும்தான் அவங்களோட வேலையாக இருக்கும். அதை தவிர்த்து போட்டு வேறு வேலைகள் செய்ய மாட்டாங்க அவங்க. ஆனால் கணினி அப்படி இல்லை, நிறைய வேலைகளை ஒரு என்ன செய்யும். பல்திறமை, ஸ்பீடுனா என்ன, அக்யூரஸினா என்ன, எஃபிஷியன்சினா என்ன, அப்புறம் வெர்சாட்டிலிட்டி, பல்திறமை அப்படின்னா என்னென்றும் பார்த்துட்டீங்க. நான் சொன்ன உதாரணத்தையும் ஞாபகம் வச்சுக்கொள்ளுங்க. அடுத்து 5ஆவதாக ஒரு காரணம் சொல்லியிருக்காங்க. கணினி நம்ம அன்றாட அத்தியாவசியமான ஒரு பொருளாக வச்சுருக்கிறதுக்கு காரணம் தேக்கி வைப்பதற்கும் மீட்டலுக்குமான ஆற்றல், ஸ்டோரேஜ் அண்டு ரிட்ரைவல். இப்போ ஒரு ஃபோட்டோவை எடுக்கிறீங்க. போன வருஷம் உங்கள் வீட்டில் ஏதாவது ஒரு பர்த்டே பார்ட்டி நடக்குது, அதில் ஒரு ஃபோட்டோ எடுக்கிறீங்க. அந்த பர்த்டே பார்ட்டியில் எடுத்த ஃபோட்டோவை உங்களால் ஒரு 5 வருஷம் கழித்து, போன வருஷம்னு சொன்னேன் சரி, அந்த இப்போ இன்றைக்கி எடுக்கிற ஃபோட்டோ உங்களால் 5 வருஷம் கழித்து அந்த ஃபோட்டோவை அப்படியே பார்க்க முடியும். இதை கண்களால் பார்க்குறது வேறு. இப்போ பர்த்டே பார்ட்டிக்கு போகிறீங்க, கண்ணால் பார்த்தீங்கன்னா அந்த விஷயம் உங்களை ஞாபகத்தில் இருக்கும். சில காலங்களில் மறந்து போகலாம். இப்போது இந்த வருஷம் பர்த்டேக்கு என்ன கலர் ட்ரெஸ் போட்டிங்கன்னா அடுத்த வருஷம் கேட்டால் தெரியாது. ஆனால் இங்கே கணினி அப்படி இல்லை. ஸ்டோரேஜ் அண்ட் ரிட்ரைவல்னால் 5 வருஷத்துக்கு முன்னுக்கு பர்த்டே பார்ட்டியில் எடுத்த ஃபோட்டோ இப்போயும் அப்படியே இருக்கும். அதை நீங்கள் பார்க்கலாம். இன்னும் ஒரு 10 வருஷம் கழித்து கூட அதை பார்க்க முடியும். இந்த திறன் கணினிக்கு இருக்குது. தேக்கி வைப்பதற்கும் மீட்டலுக்குமான ஆற்றல். நம்ம பெரும்பான்மையானோர் மொபைல் ஃபோன் யூஸ் பண்ணுறீங்க. ஒவ்வொரு தடவையும் யாருக்காவது இப்போ ஃபோன் பண்ணுறேன்னா அவங்களோட நம்பரை உட்காந்து டைப் பண்ணிக்கிட்டே இருக்கீங்க. ஒரு தடவை அவங்க நம்பரை சேவ் பண்ணி வச்சா அதுக்கப்புறம் அந்த நேம் அடித்தா அந்த நேமில் இருக்கும் நம்பர் ஸ்ட்ரெயிட்டாக கால் பண்ணுவீங்க. அந்த ஸ்டோரேஜ் அண்ட் ரிட்ரைவல் இந்த கான்செப்ட் இருக்கிறதால தான் உங்களால் அதை செய்ய முடியும். இல்லைன்னா ஒவ்வொரு முறையும் உங்கள் ஃப்ரெண்டுக்கு நீங்கள் ஃபோன் பண்ண போகிறீங்களா, அவரோட நம்பரை மனப்பாடம் பண்ணி வச்சு திருப்பி டைப் பண்ணி கால் பண்ணணும். அப்படியா பண்ணுறீங்க? இல்லை, நேம் சேவ் பண்ணி வச்சுருப்பீங்க. அந்த நேமை போய் கிளிக் பண்ணால் அந்த நேமில் அவங்க நம்பர் இருக்கும், அதை ஸ்டோர் பண்ணியிருக்கும். அதை ரிட்ரைவல் பண்ணி அந்த நம்பரை எடுத்து கால் பண்ணுவீங்க. ஸோ இந்த தேக்கி வைப்பதற்கும் மீட்டலுக்குமான ஆற்றல் கணினிக்கிட்ட இருக்குது. இந்த 5 காரணம்தான் கணினி நம்ம பயன்படுத்துறதுக்கு இருக்கான்னு கேட்டால் இல்லை, இன்னும் நிறையா இருக்குது. இந்த முக்கியமான 5 இதில் அவங்க கொடுத்துருக்காங்க. சரியா? எப்படின்னா என்னென்னு தெரிஞ்சு வச்சுக்கோங்க. அதுக்காக தான் நான் ஏன் சொன்னேன். அடுத்து கணினியை வகைப்படுத்தல். இப்போ தான் நம்ம இந்த பாடத்துக்குள்ளே வாரம் கணினியை வகைப்படுத்த போகிறோம். கணினியை எப்படி வகைப்படுத்துகிறோம்னு. இன்னொரு விஷயம் என்னென்னா, இந்த கணினியின் பாகங்கள், கணினியை வகைப்படுத்துகிற முறைமை, அதெல்லாம் நிறைய பிள்ளைகளுக்கு தெரியறதில்ல. பெருசாக அவங்க ஸ்கிப் பண்ணிவிட்டு சும்மா மனப்பாடம் பண்ணிவிட்டு போயிடுவாங்க. நான் அடிக்கடி சொல்கிறது மறுபடியும் சொல்கிறேன், ஐசிடி பாடம் மனப்பாடம் பண்ணி எழுதுகிற பாடம் இல்லை, விளங்கி படிக்கிற பாடம். ஒவ்வொரு விஷயமும் உங்களுக்கு என்ன சொல்கிறது, செய்முறையாக தெரிஞ்சிருக்கணும். கணினியோட திரை எதுன்னு கேட்டால், இப்போ ஸ்க்ரீன் எது, மானிட்டர் எதுன்னு கேட்டால் அந்த பாகத்தில் எது மானிட்டர்னு உங்களுக்கு சரியாக தொட்டு காட்ட தெரியும். இதெல்லாம் சின்ன குழந்தைக்கு சொல்கிற மாதிரி இருக்குது. ஸ்க்ரீன் தெரியாத அளவுக்கு, மானிட்டர் தெரியாத அளவுக்கு சின்ன பிள்ளைகளா அப்படின்னு கேட்டால் இல்லை. ஆனால் நீங்கள் இந்த பாடத்துக்குள்ளே கீழே வரும்போது பார்ப்பீங்க, இது வரைக்கும் நீங்கள் வாழ்க்கையில் பார்க்காத கணினி பாகங்கள்லாம் பார்ப்பீங்க. சரியாக்குள்ளே போ. கணினியை வகைப்படுத்தல். ஒரு சந்தர்ப்பத்தில் உங்கள் ஆவணங்களை தயாரிக்கும் கணினி வேறொரு சந்தர்ப்பத்தில் தொழிற்சாலையின் பொறித்தொகுதியையும் வேறொரு சந்தர்ப்பத்தில் உங்கள் நோய் நிலைமைகளையும் சோதிப்பதற்கு உதவுகின்றதென அத்தியாயம் 1 விளங்கி கொண்டீர்கள். அத்தியாயம் 1 இந்த இருக்குது, இது இங்கே விளங்கியிருப்பீங்க. கணினி நிறைய வேலைகளை அடுத்தடுத்து செய்யும். அத்தியாயம் 1 பார்த்துருக்கீங்க. முதலாம் பாடத்தில் பார்த்துருக்கீங்கன்னு சொன்னாங்க. பார்த்துருக்கீங்களான்னு எனக்கு தெரியலை, பார்த்துக்கொள்ளுங்க. விளங்கி கொண்டு. எனினும் கணினி எல்லா சந்தர்ப்பங்களிலும் ஒரே பௌதிக வடிவத்தை எடுப்பதில்லை என்பதையும் விளங்கி கொண்டிருப்பீர்கள். விளங்குதா? நான் சொன்னேன்ல, கணினி எல்லா இடத்துலையும் ஒரே மாதிரி இருக்காது. ஒரு சில இடங்களில் இப்போ ஏடிஎம் மிஷின் இருக்குது, அது ஒரு கணினி தான். அதுக்குள்ளே விண்டோஸ் ஓஎஸ்லாம் இருக்கும். பிஓசி ஏடிஎம்மில் ஒர்க் ஆகாமல்
அந்த இதை லாக் பண்ணி வச்சுருக்காங்க. முன்னுக்கு பார்த்தா விண்டோஸ் ஸ்க்ரீன் இருக்குது, விண்டோஸ் வாய்ஸ் யூஸ் பண்ணுறாங்க. ஏடிஎம் வந்து அது ஒரு கணினி மாதிரி தான். அது என்ன செய்யும்? எல்லா வேலையும் செய்யும். உங்கள் ஃபோட்டோ எடுக்குமா, இல்லை நீங்கள் அதுலேருந்து யாருக்காவது கால் பண்ண முடியுமா? பண்ண முடியாது. அதில் வேலை காசு எடுக்கிறது. சிடிஎம் மிஷினாக இருந்தால், கேஷ் டெபாசிட் மிஷினாக இருந்தால் காசு போட முடியும். அந்த அந்த குறிப்பிட்ட காசு எடுக்கிறது போடுறது அந்த 2 பணிக்காக மட்டுமே அது ஒரு கணினி மாதிரி, ஏடிஎம் ஒரு கணினி மாதிரி அதை வடிவமைச்சிருக்காங்க. இப்போ அந்த இடத்துக்கு ஏற்ற மாதிரி அதோடைய பௌதிக வடிவத்தை மாற்றிக்கொள்ளும். ஏடிஎம்ன்ற கணினி காசு எடுக்கிறதுக்கு போடுறதுக்கு தேவையான காம்போனன்ட்ஸ், அந்த பாகங்கள் மட்டும்தான் அதில் இருக்கும். ஏடிஎம்மில் கால் பண்ணுற மாதிரி ஃபோன் சைட்டில் இருக்காது. வேறு யாருக்காவது மெயில் அனுப்ப முடியுமா? நான் பண்ண முடியாது. அப்படியான விஷயங்கள் பண்ண முடியாது. ஸோ அந்த இடத்துக்கு ஏற்ற மாதிரி அந்த கணினி வித்தியாசப்படும் அப்படின்றது இதில் சொல்ல வராங்க. ஆகவே நாம் பயன்படுத்தும் கணினிகளை சில வகைகளாக வகைப்படுத்தி காட்டலாம். அதாவது அளவிற்கேற்பவும் தொழில்நுட்பத்திற்கேற்பவும் வகைப்படுத்தலாம். சரி, கணினி எப்படி வகைப்படுத்துகிறாங்கன்னா, அளவு சைஸ் அப்படின்னு வருது. அடுத்து தொழில்நுட்பம் அளவு, இது ரெண்டையும் வச்சு பிரிக்கிறாங்க. இந்த பாருங்கள், கணினியை அளவு பார்த்து பெருசுலேருந்து சின்னது, சின்னதுலேருந்து பெருசு, அதை வச்சும் பிரிக்கிறாங்க. தொழில்நுட்பம்னா அதுக்குள்ளே பயன்படுத்துறது. நம்ம முதலாம் பாடத்தில் இந்த 5 தலைமுறை கணினிகள் இருக்குல்ல, அதில் நம்ம முதல் பார்த்துருப்பீங்களே, இந்த மார்க் ஒன்றெல்லாம் நான் உங்களுக்கு ஃபோட்டோவில் காட்டணுன்னு எடுத்து எவ்வளோ பெருசாக இருந்தது பார்த்தீங்களா? ஒரு பெரிய ஒரு எக்ஸாம் ஹால் சைஸுக்கு இருந்துச்சு அந்த மார்க் 1 கம்ப்யூட்டர்லாம். என்ன அனலிட்டிக்கல் இன்ஜின்லாம் அது என்னண்டு விளங்கலை. ஏன்னா ஏதோ கம்பியாக நீட்டி கொண்டு ஏதோ மெக்கானிக்கல் பார்ட்ஸ் எல்லாம் ஃபிட் பண்ணி அது ஒரு மெக்கானிக்கல் கம்ப்யூட்டர் மாதிரி தான் இருந்துச்சு. அதெல்லாம் காட்டுனா அது வந்து அது பெரிய பெருசாக இருந்துச்சு. அப்புறம் சின்னதாக சுருக்கி உங்கள் உள்ளங்கையில் ஒரு ஃபோன் மாதிரி வந்துருச்சு கணினி. அந்த அளவு பெருசுலேருந்து சின்னதாகிக்கொண்டே போகுது. அதை வந்து அளவுகளை வச்சு நம்ம பிரிச்சுட்டு கீழே போக முடியாது. அடுத்தது தொழில்நுட்பம்னா என்ன? நம்ம அந்த முதலாம் அந்த 5 தலைமுறை கணினிகள் இருக்குல்ல, இந்த 5 தலைமுறை கணினிகள் இருக்குது. இதில் பாருங்கள், இந்த பிரதான தொழில்நுட்பம் வன்பொருள், மென்பொருள், ஆப்டிக்கல் டிஸ்க்கு, இந்த எல்ஐசி லார்ஜ் ஸ்கேல் இன்டகிரேட்டட் சர்க்கியூட், கீபோர்டு, மவுஸ், இதெல்லாம் தொழில்நுட்பம். சரியா? இந்த தொழில்நுட்பத்தை அடிப்படையாக கொண்டு கணினிகளை இன்னொன்றா பிரிப்போம். நாம் இந்த 2 வகையாக பிரித்து கொண்டு போகலாம்னு அவங்க சொல்கிறாங்க. அளவிற்கேற்ப வகைப்படுத்தல், தொழில்நுட்பத்துக்கேற்ப வகைப்படுத்தல். சரி, அடுத்து கணினிகளை அளவுகளுக்கேற்ப வகைப்படுத்தல். முதல்ல இதை பார்ப்போம். சரியோ? இதை தான் கொடுத்துருக்காங்க. முதலாவது மீக்கணினிகள், சூப்பர் கம்ப்யூட்டர். இந்த வார்த்தையை எங்கேயாவது கேள்விப்பட்டிருக்கீங்களா? நீங்கள் கேள்விப்பட்டிருக்க மாட்டீங்கன்னு நினைக்கிறேன். பாருங்கள், உங்களுக்கு அதை காட்டுறேன். சூப்பர் கம்ப்யூட்டர் நான் காட்டுறேன். உங்களுக்கு எதுவும் வார்த்தைகள் விளங்கலைண்டா நான் சொன்னேன். ChatGPT உங்களுக்கு கிடைச்ச ஒரு மிகப்பெரிய வரப்பிரசாதம். அதை பயன்படுத்தி கொள்ளுங்கள். நான் படிக்கும் போதெல்லாம் இல்லை. அது சூப்பர் கம்ப்யூட்டர் இந்த இருக்கு. கொஞ்சம் பார்த்தீங்களா? இது என்னடாப்பா இது கம்ப்யூட்டர் என்று சொல்கிறீங்க? கீபோர்டு இல்லை, மவுஸ் இல்லை, ஸ்க்ரீன் இல்லை. இது வந்து என்னென்னா, இது வந்து இந்த பெரிய பெரிய செயற்பாடுகளை, பெரிய என்ன சொல்கிறது, இந்த டேட்டாக்களை, பெரிய அளவான டேட்டாக்களை இப்போ வச்சு பயன்படுத்துறதுக்கு, அதை ஹேண்டில் பண்ணுறதுக்கு சூப்பர் கம்ப்யூட்டர் யூஸ் பண்ணுவாங்க. இந்த சூப்பர் கம்ப்யூட்டர்லாம் எங்கெங்கே இருக்குன்னா, இதெல்லாம் சரியான விலை கூட. இதெல்லாம் நம்மளால் வாங்க முடியாது, விலை கூட. இதெல்லாம் என்ன சொல்கிறது, வாங்குறதுன்ட்டு இல்லை, இது வந்து செய்வாங்க. இப்போ இந்த ஒரு நிறுவனம், இப்போ நாசா இருக்குது. இலங்கையில் சூப்பர் கம்ப்யூட்டர் இருக்கா எனக்கு தெரியல. சூப்பர் கம்ப்யூட்டருக்கு தமிழ் பேர் என்ன? மீக்கணினிகள். சரி, இந்த மீக்கணினிகள் இப்போ நாசாவில் இருக்குன்னு இப்போ நாசா வச்சுருப்பாங்க. சரி, நாசா என்னத்துக்கு செய்ய போகிறாங்க? நம்ம வச்சுருக்க கம்ப்யூட்டர் வச்சு அவங்களும் பயன்படுத்தலாம் தானே? ஏன் அவங்க இவ்வளோ பெருசாக அதிக செலவுன்னு சொல்கிறீங்க? இந்த ஆள் அதிக செலவு பண்ணி இந்த கம்ப்யூட்டர்லாம் வச்சுருக்காங்கன்னா,
அவங்க பெரிய பெரிய கால்குலேஷன்லாம் பண்ணுவாங்க, பெரிய பெரிய கணிதவியல் செயற்பாடுகளை மேற்கொள்வாங்க. அப்படி பெரிய பெரிய கணிதவியல் செயற்பாடுகளை மேற்கொள்ளும்போது அவங்களுக்கு ரொம்ப பெரிய CPU கோர் இருக்கக்கூடிய ட்ரில்லியன்ஸ் ஆஃப் ட்ரில்லியன் டேட்டாவை ஒரே நேரத்தில் ப்ராசஸ் பண்ணணும். ரொம்ப மிகப்பெரிய அளவு ப்ராசஸ் பண்ணணும். நினச்சி பாருங்கள், 2007 எடுத்தது ப்ராசஸர் கோர்ஸ். இந்த ப்ராசஸர் கோர்ஸ் பாருங்கள், 1,64,000 கோர் இந்த கம்ப்யூட்டரில் இருக்குதுன்னு அவங்க சொல்கிறாங்க. இப்போ கோர் அப்படின்னா இப்போ மேக்ஸிமம் நம்மளோட கம்ப்யூட்டர் லேப்டாப்பெல்லாம் இருக்குங்களா, அதெல்லாம் அதிகப்படியாக ஒரு 8, 10, 12 கோர் அவ்வளோதான் இருக்கும். யோசிச்சு பாருங்கள், நம்ம இப்போ ஒரு 10 கோர் வச்சுருக்கோன்னு இப்போ நம்ம கம்ப்யூட்டரோட ப்ராசஸர்னால் என்ன, கோர்னால் என்ன, ஒன்றும் குழம்ப வேணாம், அளவை மட்டும் பாருங்கள். நான் சொல்கிறேன், இந்த ப்ராசஸர் கோர் பற்றியெல்லாம் நான் அடுத்தடுத்து உங்களுக்கு சொல்லிட்டு வருவேன். அடுத்து உங்களுக்கு இமேஜோடு அது எப்படியெல்லாம் வேலை செய்யுது அதெல்லாம் தெளிவாக சொல்லுவேன், குழம்ப வேணாம். இப்போதைக்கு சும்மா கேடு, நம்ம கம்ப்யூட்டர், நம்ம நார்மலாக யூஸ் பண்ணுற கம்ப்யூட்டர் 10 கோர் வச்சுருக்கு. அதால் எவ்வளோ வேலை செய்ய முடியும்? நம்மளை விட ரொம்ப அதிகமான வேலைகளை அதை செய்ய முடியும். 10 கோர் இருக்குது. ஆனால் இங்கே 1,64,000 கோர் இருக்குது. அப்போ யோசிச்சு பாருங்கள், கிட்டத்தட்ட ஒரு 2 லட்சம் என்ஜினியர் செய்யக்கூடிய வேலையை இந்த ஒரு சூப்பர் கம்ப்யூட்டர் பண்ணும். புரியுதா? இப்போ புரியுதா இவங்க இதுக்காக இதை பயன்படுத்துகிறாங்க? இதெல்லாம் ஏன் பயன்படுத்துகிறாங்க அப்படின்னா, இப்போ அடிக்கடி நீங்கள் நியூஸ்லலாம் பார்த்துருப்பீங்க, இப்போ பூமியிலேருந்து 1 லட்சம் லைட் இயர்ஸ் தூரத்தில், 2 லட்சம் லைட் இயர்ஸ் தூரத்தில் இப்படி ஒரு கோள் இருக்குது, மனிதன் வாழக்கூடிய மாதிரி இன்னொரு கோள் ஒன்று இருக்குது இவ்வளோ தூரத்தில், லைட் இயர்ஸ் தூரம், ஒளியாண்டுன்னு சொல்லுவாங்க. அந்த அங்கே இருக்க என்னென்று இவங்க போய் பார்த்துருப்பாங்க. அப்போ அந்த டெலஸ்கோப்புகளை யூஸ் பண்ணி பார்த்துருப்பாங்கன்னா, டெலஸ்கோப்பும் அவ்வளோ தூரம் போகாது. டெலஸ்கோப்பையும் வச்சு அவங்க 1 லட்சம் 2 லட்சம் ஒளியாண்டு தூரத்தில் இருக்க கோள்களெல்லாம் இவங்களால் கண்டுபிடிக்கும். அந்த டைமில் பெரிய பெரிய கேல்குலேஷன்லாம் பண்ணுவாங்க. அவங்க இன்டர்னலாக நிறைய ப்ராசஸ் பண்ணுவாங்க. அதை பற்றி எனக்கு பெருசாக தெரியாது, நான் சும்மா மேலோட்டமாக சொல்கிறேன். இந்த லைட்டுகளை அனுப்பி எதிரொலிக்கிறது அதெல்லாம் ரொம்ப அக்யூரேட்டாக இருக்கணும், துல்லியமாக இருக்கணும். கணிதவியல் அந்த கணக்கு, அந்த கேல்குலேஷன்லாம் ரொம்ப துல்லியமாக இருக்கணும். பெரிய பெரிய கணக்குகளெல்லாம் போடுவாங்க. திடீர்னு இந்த இந்தியாவோட ஒரு சேட்டலைட்டு, பழைய காலத்து சேட்டலைட், இந்தியாவோட ஃபஸ்ட்டுன்னு நினைக்கிறேன், ஆரியப்பட்டா, அதெல்லாம் பூமியோட வெயிட் எவ்வளோன்னு கேல்குலேட் பண்ணு. பூமி எப்படி வெயிட்டை கண்டுபிடிச்சாங்க சொல்லுங்கள்? பூமியோட வெயிட்டை எப்படி கண்டுபிடிச்சிருக்க முடியும்? இது தராசில் வச்சு பார்த்தாங்க. ஆனால் பூமியோட வெயிட் எவ்வளோன்னு ஆரியப்பட்டான்ற அந்த சேட்டலைட் கண்டுபிடிச்சி சொல்லித்தான். அதெல்லாம் எப்படின்னா, அந்த பூமியோட டயாமீட்டர் எவ்வளோ இருக்குது, அதோட லென்த் எவ்வளோ இருக்குது, வேறு மவுண்டன், ஹில்ஸு, ஓஷன்ஸோட டயாமீட்டர் எவ்வளோ இருக்கும், அந்த கேல்குலேஷனெல்லாம் எடுக்கும். எல்லா தரவுகளையும் எடுத்து குறிப்பிட்ட அளவு இது இவ்வளோ வெயிட் இருக்கும், இவ்வளோ வெயிட் இருக்கும், அப்படி கேல்குலேஷன். அப்போ யோசிச்சு பாருங்கள் எவ்வளோ கேல்குலேட் பண்ணுவாங்க. அப்படியே பெரிய பெரிய கேல்குலேஷன் எல்லாம் அவங்க இப்படி சூப்பர் கம்ப்யூட்டர்ஸை வச்சு செய்வாங்க. அவங்க அந்த பெரிய பெரிய கேல்குலேஷன் பண்ணுறதுக்கு அவங்களுக்கு இந்த சூப்பர் கம்ப்யூட்டர் தேவை. இப்போ நமக்கு இந்த சூப்பர் கம்ப்யூட்டர் தேவையான்னு கேட்டால் இல்லை, நம்மளால் வாங்கவும் முடியாது. சரி, நான் சூப்பர் கம்ப்யூட்டர் பற்றி ரொம்ப நேரம் சொல்லிட்டேன் போல், ஸ்கிப் பண்ணுறேன். சரியா? இவ்வளோ தான் சூப்பர் கம்ப்யூட்டர். இந்த இப்படி ஒரு ரூம் அளவுக்கு நிறையா இருக்கும். இதெல்லாம் நம்மளால் நேரிலலாம் பார்க்க முடியாது. ஏதாவது இன்ஸ்டிடியூஷனில் மாடல்ஸ் வேணால் வச்சுருப்பாங்க. சரியா? மீக்கணினிகள், இக்கணினிகள் அதிஉயர் ஆற்றல் மிக்கவை. சொன்னல இப்போ காட்டினேன், அதிஉயர் ஆற்றல் மிக்கவைன்னு சொல்கிறதுக்கு காரணம் என்ன? நம்ம யூஸ் பண்ணுற கம்ப்யூட்டர் மேக்ஸிமம் ஒரு 10 கோர் இருக்கும். ஆனால் சூப்பர் கம்ப்யூட்டர் 1,64,000 கோர். இந்த கம்ப்யூட்டர் இதோட கூடலாம் இருக்கும். 1,64,000 கோர்லாம் வச்சுருக்குன்னா அப்போ எவ்வளோ பெரிய கணக்குகளெல்லாம் போடணும்னு வச்சு பாருங்கள். அதுக்காகத்தான் பயன்படுத்துகிறாங்க. விஞ்ஞான, இந்த பாருங்கள், இந்த இதில் சொல்லியிருக்காங்க விஞ்ஞானன்னு போட்டிருக்காங்க. நாசாலாம் என்ன ஆய்வு நிறுவனம், விஞ்ஞான பொறியியல் பணிகளுக்காகவும் சிக்கலான கணித பிரச்சினங்களுக்கு தீர்வு காணவும். பிரச்சினைகளுக்குன்னா பிரச்சனைகளுக்கு, எனக்கு சரியாக தெரியல இந்த வார்த்தைக்கான அர்த்தம். தீர்வு காணவும் பயன்படுத்தப்படும் இக்கணினி நாசா போன்ற நிறுவனங்களினாலும், இந்த நான் சொல்லிட்டு இருந்தது இப்படி இருக்குது, நாசா போன்ற நிறுவனங்களினாலும், பெரிய வியாபார நிறுவகங்களினாலும். பெரிய வியாபார நிறுவகங்கள்னால் கூகுளெல்லாம் பெரிய வியாபார நிறுவனம். அவங்ககிட்டலாம் சூப்பர் கம்ப்யூட்டர் இருக்குது, கூகுள்கிட்ட. இப்போ நம்ம யோசிச்சு பாருங்கள், கூகுளில் நீங்கள் எதையாவது தேடுறீங்க. இப்போ கூகுளில் போய் இந்த மாதிரி இப்போ உங்களுக்கு இதில் காட்டினேன்னா, இப்போ சூப்பர் கம்ப்யூட்டர்னால் என்னென்னு நான் போய் இதில் சர்ச் பண்ணேன். என்ன இப்போ நான் இதை சர்ச் பண்ண உடனே எனக்கு விட வருது.
இப்போ உலகம் முழுக்க 2 லட்சம் பேர் 3 லட்சம் பேர் ஒரே நேரத்தில் கூகுள் ஆக்சஸ் பண்ணி தங்களுக்கு தேவையான தகவல்களை கேட்பாங்க கூகுள்கிட்ட. கூகுள் எல்லாருக்கும் ஒரே நேரத்தில் ப்ராசஸ் பண்ணி அவங்களுக்கான விடையை காட்டணும். அப்போ அவங்க காட்டுறதுக்கு என்ன செய்வாங்க? அப்போ யோசிச்சு பாருங்கள். இப்போ ஒரு 10 கோர் இருக்க கம்ப்யூட்டர் மாதிரி உண்டா அவங்க வச்சுருந்தாங்கண்டா அவங்களால இப்போ நமக்கு இந்த விடையை நான் இன்றைக்கி ஒரு இப்போ சூப்பர் கம்ப்யூட்டர்னால் என்னென்னா அப்படி நான் உங்கள் கூகுளில் சர்ச் பண்ணுறேன்னா இந்த சர்ச் பாரில் இப்போ சூப்பர் கம்ப்யூட்டர்னு அப்படி சர்ச் பண்ணுறேன்ல, அவங்க வந்து நம்ம பயன்படுத்த மாதிரி கம்ப்யூட்டர் வச்சுருந்தாங்கன்னா நான் இன்றைக்கி இதை அனுப்பி கூகுள்கிட்ட அனுப்பி இதுக்கான ரெஸ்பான்ஸ் கிடைக்கிறதுக்கு எனக்கு 1 வருஷம் 2 வருஷம் ஆகும். ஆனால் அவங்க இப்படி சூப்பர் கம்ப்யூட்டர்ஸை வச்சுருப்பாங்க. இப்படி பெரிய பெரிய சூப்பர் கம்ப்யூட்டர்ஸை வச்சுருக்கிறதுனால அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா இப்போ நம்ம அடித்த உடனே இதுக்கான ஆன்சர் வந்துருச்சு பார்த்தீங்களா. இந்த மாதிரியான பெரிய ப்ராசஸ் உலகம் முழுக்க நிறைய பேர் ஒரே நேரத்தில் பண்ணுற ப்ராசஸ்களுக்கு அவங்க அனுப்பக்கூடிய ரிக்வஸ்ட்டுகளுக்கு ப்ராசஸ் பண்ணி ஆன்சரை கொடுக்கறதுக்கு அவங்க இந்த கூகுள்லாம் இந்த மாதிரி சூப்பர் கம்ப்யூட்டர்ஸை யூஸ் பண்ணுவாங்க. சரியா? அதுதான் இதில் சொல்லியிருக்காங்க. பெரிய வியாபார நிர்வாகங்களினாலும் இந்த ட்ரேட் சென்டர் அவங்கெல்லாம் சூப்பர் கம்ப்யூட்டர் யூஸ் பண்ணுவாங்க. இராணுவ அலுவல்களுக்காகவும் பயன்படுத்தப்படுகின்றன. இந்த இராணுவ அலுவல்களுக்காகவும் பயன்படுத்தப்படுகின்றன என்னென்னா இராணுவம் சம்மந்தப்பட்டு எனக்கு தெரியலை, சும்மா உதாரணத்துக்கு சொல்கிறேன். இப்போ அரசாங்கம் வந்து இந்த ஜஸ்ட் எஜுகேஷ்னல் பர்பஸ், சரியா, இந்த நியூக்ளியர் வெப்பன் அது மாதிரி ரிசர்ச் எல்லாம் பண்ணுறாங்களா இருந்தால் அவங்களுக்கு இது யூஸ் ஆகும். அந்த டைமில் இராணுவம் தானே பண்ணும். சரி, அதை நம்ம கூட போக வேணாம், விட்டுருவோம். அடுத்தது இந்த சூப்பர் கம்ப்யூட்டரை விட அடுத்து கொஞ்சம் சின்ன சைஸாக இருக்கும். அந்த அளவு ஒரே மாதிரி தான் இருக்கும். அதை பிடிச்சி வச்சுருக்க இடம் அந்த பரப்போட அளவு கொஞ்சம் குறைவாக இருக்கும். அதுக்கு பேர் ரெண்டாவது வந்து பெருமுக கணினிகள், மெயின் ஃப்ரேம் கம்ப்யூட்டர்ஸ். இவை மீக்கணினிகளிலும் பார்க்க வேகம், ஆற்றல், விலை குறைந்தவை. சூப்பர் கம்ப்யூட்டரோட கொஞ்சம் விலை, கொஞ்சம் ஸ்பீடு, கொஞ்சம் வேகம் குறைஞ்சிருக்கும். ஆனால் இதுவும் ஃபாஸ்ட்டாக தான் இருக்கும், பெரிய பெரிய ப்ராசஸை பண்ணும். ஏன்னா அதில் அளவுக்கு இல்லாமல் கொஞ்சம் குறைவாக இருக்கும், அவ்வளோதான். அதோட அடுத்த கட்டம் அதாவது மெயின் ஃப்ரேம் கம்ப்யூட்டர்ஸ் யூஸ் பண்ணுவாங்க. பெருமுக கணினி தொழில்நுட்பவியல் என்பது பல பயனர்கள் ஒரு கணினியுடன் இணைந்து பல முடிவிடங்களை பயன்படுத்தி தரவுகளையும் தகவல்களையும் பரிமாற்றிக்கொள்ளல். இதை பார்த்தீங்களா, இது வந்து எப்படின்னா இந்த சூப்பர் கம்ப்யூட்டர்னு போட்டுச்சுக்கான் பெருமுக கணினிகள். இந்த டைக்ராமில் சூப்பர் கம்ப்யூட்டர்னு போட்டிருக்கான். இது எதுக்கான எனக்கு சரியாக தெரியல, நான் ஒருக்கா பார்த்துட்டு சொல்கிறேன். பெருமுக கணினி பற்றின அறிமுகத்துக்குள்ளே அவங்க ஏன் முடிவிடுங்கள். இந்த பெருமுக கணினின்றது என்னென்னா இவங்களை விட கொஞ்சம் குறைவான ப்ராசஸ்களை பண்ணுவாங்க. எப்படின்னா ரொம்ப அதிகமாக இல்லாமல், இப்போ அது வந்து ஒரே நேரத்தில் ஒரு 100 கோடி ப்ராசஸை பண்ணுதுன்னா இது வந்து ஒரு 1 கோடி ப்ராசஸ் அப்படி பண்ணுற மாதிரி. அதாவது கம்ப்யூட்டர்ஸ்லாம் நிறைய இணைப்பாங்க. ஒரு கம்ப்யூட்டர் நம்ம இப்போ ரவுட்டரோட வீட்டில் ஒரு ரவுட்டர் இருந்துச்சுன்னா அதில் நிறைய டிவைஸை கனெக்ட் பண்ணி யூஸ் பண்ணுவோம்ல, அது மாதிரி இது வந்து நார்மலான கம்ப்யூட்டர்களை பயன்படுத்துறது. இது வந்து இந்த இன்ஸ்டிடியூஷன்ஸ், யூனிவர்சிட்டிஸ் அங்கெல்லாம் இப்போ அதிகமாக யூஸ் பண்ணுவாங்க. பேங்க்குகளில் யூஸ் பண்ணுவாங்க, முக்கியமாக பேங்க்குகளுக்கு யூஸ் பண்ணுவாங்க. பெரிய வியாபாரங்கள் மற்றும் மின் வணிகம் போன்றவற்றில். இப்போ மின் வணிகம்னா என்ன? அப்போனா டெராஸ் கிட்ட கூட இப்படி இருக்கும் ஒன்று. மின் வணிகம்னா பிஸ்னஸ் பண்ணுறவங்க, அவங்க வந்து அவங்களோட ப்ராசஸ் எல்லாம் பண்ணி அவங்க டேட்டாலாம் ஸ்டோர் பண்ணி வச்சு அதெல்லாம் எடுத்து ஹேண்டில் பண்ணி ப்ராசஸ் பண்ணுறதுக்கு அவங்களுக்கு சூப்பர் கம்ப்யூட்டர் தேவையில்லை. டெராஸால் சூப்பர் கம்ப்யூட்டர்லாம் வாங்க முடியாது. அப்போ அவங்களுக்கு அவங்களோட தேவைக்கு ஏற்ற அளவு அவங்களுக்கு வந்து இப்போ பிஸ்னஸ் பண்ணுறாங்கன்னா அந்த பிஸ்னஸ் பண்ணுற அளவுக்கு தேவையான அளவு அவங்கக்கிட்ட ப்ராசஸ் பண்ணக்கூடிய சக்தி வாய்ந்த அந்த தேவைக்கு ஏற்ற அளவு சக்தி உள்ள கணினி மட்டும் அவங்களுக்கு போதும். அதிக காசு கொடுத்து பெரிய கம்ப்யூட்டர்லாம் வாங்க தேவை. அப்போ அந்த டைமில் அவங்க இந்த மெயின் ஃப்ரேம் கம்ப்யூட்டர்ஸை செலக்ட் பண்ணுவாங்க. சரியா? இவை பெரிய வர்த்தக நிறுவனங்களாலும் இப்போது பயன்படுத்தப்படுகின்றன. பெரிய வர்த்தக நிறுவனங்களாலும் பயன்படுத்தப்படுகின்றன. பெரிய பெரிய நிறுவனங்கள், இப்போ ஒவ்வொரு நாட்டுக்குன்னு தனி ஸ்டாக் மார்க்கெட்டுகள் இருக்கும், பங்குச்சந்தை, அவங்க மேபி இதெல்லாம் யூஸ் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. சரியா? அடுத்து பார்ப்போம். என்னடா இவ்வளோ பெரிய பந்தியை வாசிக்காமல் சொல்லுவாங்க. வாசித்து பாருங்கள், உங்களுக்கு வாசிக்க தெரியும். நீங்கள் வாசிச்சிங்கன்னா உங்களுக்கு விளங்கும். நான் இதை என்ன விளங்கப்படுத்த தான் முடியும், உட்காந்து வாசித்து கொண்டு இருந்தால் நேரம் தான் போகும் சும்மா. சரி, அடுத்து மூன்றாவது
சிறு கணினிகள் மினி கம்ப்யூட்டர்ஸ், அப்படி இல்லைன்னா இந்த செர்வர் அப்படின்லாம் சொல்லுவாங்க சில பேர். செர்வர்னு சொல்லுவாங்க, கேள்விப்பட்டிருக்கீங்களா? சிறு கணினிகள். சிறு கணினிகள் என்னென்னா, இப்போ ஒரு சில இணையதளங்கள் அப்படின்னா, உதாரணத்துக்கு அவங்கக்கிட்ட அப்படிலாம் இல்லை, நான் சும்மா உதாரணத்துக்கு சொல்கிறேன் அவங்கக்கிட்ட அப்படி இருக்கலாம் அப்படின்னு. எப்படின்னா, இப்போ இந்த தமிழ் படமெல்லாம் முதல்ல எல்லோரும் ஏற்றுவாங்க தெரியுமா இன்டர்நெட்டில், தமிழ் ராக்கர்ஸ் இசை மினின்னு சொல்லி, பைரட்ஸ் வெப்சைட் அது. அவங்க வந்து இந்த இல்லீகலாக மூவிஸை எடுத்து அவங்க அதில் ரிலீஸ் பண்ணாங்க. நிறைய பேர் அதிலேருந்து மூவிஸ் எல்லாம் டவுன்லோட் பண்ணுவாங்க. தமிழ் ராக்கர்ஸ் இசை மினின்னு சொல்லி நிறைய பிரச்சனை. அவங்ககிட்ட அப்படி இல்லை, நான் உதாரணத்துக்கு சொல்கிறேன். இப்போ அவங்களோட வேலை என்னென்னா, பெரிய வேலையெல்லாம் இல்லை, ஒரு 300 MB 400 MB 1 GBக்குள்ளே, ஒரு மூவியோட சைஸ் 1 GB. இப்போது என்ன மிஞ்சி போனால் ஒரு 10,000 பேர் ஒரு நாளில் ஆக்சஸ் பண்ணுறாங்க. 10,000 பேரும் ஒரு GB மூவியை டவுன்லோட் பண்ணுறாங்க. அவங்க சர்வரில் வந்து அந்த மினி கம்ப்யூட்டர்ன்றது வந்து அவங்கக்கிட்ட ஒரு சின்ன சர்வர் இருக்கும். அந்த சர்வரில் மூவிஸ் இருக்கும். கேட்குறவங்களுக்கு அந்த 10,000 பேர் கேட்குறாங்களா ஒரு நாளைக்கு, அந்த 10,000 பேருக்கும் அந்த மூவியோட கனெக்ஷனை ஏற்படுத்தி கொடுக்குறது, சர்வர் சைடில் ரன் பண்ணுறது, அது வந்து அந்த மாதிரியான ப்ராசஸ் பண்ணுறதுக்கு இந்த மினி கம்ப்யூட்டர்ஸ்னு சொல்லுவாங்க. இந்த மினி கம்ப்யூட்டர்ஸ் இப்போ நான் பெருசாக இப்போதைக்கு எங்கேயும் பார்க்கல, கேள்விப்பட்டதில்லை. ஏன்னா இந்த கான்செப்ட் கொஞ்சம் கொஞ்சமாக உடஞ்சிட்டு வருது. சரி, இதை பற்றி பெருசாக நீங்கள் ஒன்றும் டீப்பாக பண்ணணும். சைஸ் வாரியாக பார்த்தீங்கன்னா சூப்பர் கம்ப்யூட்டர் பெருசு, ரொம்ப ஃபாஸ்ட். அதுக்கு அடுத்து அதை விட கொஞ்சம் எஃபிஷியன்ட் குறைஞ்சது. அதாவது இந்த அளவுக்கு நமக்கு தேவையில்லை, பெரிய பெரிய இந்த நாசா அளவுக்கு கேல்குலேஷன் பண்ணுறதுக்கு நமக்கு தேவையில்லை. ஒரு சின்ன நிறுவனம் வச்சுருக்கோம், இல்லைனா பிஸ்னஸ் பண்ணுறோம், கொஞ்சம் கொஞ்சம் பெரிய பெரிய டேட்டாக்களை வச்சு அதை ஹேண்டில் பண்ணுறோம் அப்படின்னா இந்த மெயின் ஃப்ரேம் கம்ப்யூட்டருக்கு போகலாம். இது ரெண்டாவது அளவு சின்னது. அதை விட சின்னது இந்த சிறு கணினிகள், சர்வர்னு சொல்லலாம். சிலவங்களை மினி கம்ப்யூட்டர்ஸ்னு சொல்லுவாங்க, சர்வர்ஸ்னு. அடுத்து உங்களுக்கு எதுவும் டாபிக்ஸ் விளங்கலைன்னா மென்ஷன் பண்ணி வச்சு போட்டு அடுத்து கேளுங்க. தனியால் கணினிகள், நுண்கணினிகள், சிறு கணினிகள், சரியா? பர்சனல் கம்ப்யூட்டர்ஸ், மைக்ரோ கம்ப்யூட்டர்ஸ், மினி கம்ப்யூட்டர்ஸ், இதுக்கு பேரும் மினி கம்ப்யூட்டர்ஸ் தானே. அப்புறம் இதையும் மினி கம்ப்யூட்டர்ஸ்னு சொல்கிறீங்கன்னா, கிட்டத்தட்ட இவங்களோட ஸ்பீட் கொஞ்சம் கூட குறைய இருக்கும். ஆனால் இதையும் சிறு கணினின்னு தான் சொல்லுவாங்க. இதையும் சிறு கணினின்னு தான் இப்போ சொல்கிறாங்க. இப்போ இந்த கான்செப்ட் இல்லாமல் போகுதுன்னு நான் சொன்னேன்ல, அதுக்கு காரணம் கிட்டத்தட்ட இப்போ இருக்கக்கூடிய சாதாரண இந்த தனியால் கணினி இதோட வேகத்துக்கு ஈக்குவலாக பெர்ஃபார்மன்ஸ் கொடுக்கக்கூடிய அளவு இப்போ டெவலப் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. அது சில காலத்தில் இந்த கான்செப்ட் இல்லாமல் போயிடும். நீங்கள் இதையும் சிறு கணினியே வச்சுக்கோங்க. உங்களுக்கு மேபி இதை கேட்க மாட்டாங்க. பிசின்னா பெரும்பாலும் தனியால் கணினி, நுண்கணினி கூட பெருசாக பாவிக்க மாட்டாங்க. தனியால் கணினி, பர்சனல் கம்ப்யூட்டர், பிசி, இந்த வார்த்தை பிரயோகம் தான் பெரும்பாலும் அதிக இடங்களில் பயன்படுத்தப்படும். அதனால் இந்த 2 வார்த்தைகளை நீங்கள் ஞாபகம் வச்சுக்கோங்க. தேவையில்லைன்றல தேவைப்படும், சும்மா தெரிஞ்சு வச்சுக்கோங்க. அதிகமாக நீங்கள் பயன்படுத்தக்கூடிய இதாக தான் பிசின்னு சொல்லுவாங்க, பர்சனல் கம்ப்யூட்டர், சரியா? இது சிறிய கணினி ஆகும். நம்ம யூஸ் பண்ணுற கம்ப்யூட்டர், லேப்டாப், இது எல்லாமே சிறு கணினிக்குலாம் வரும். இதை பற்றி ஏதாவது விளக்கப்படுத்தணுமான்னு கேட்டால் இல்லைன்னு தான் நான் சொல்லுவேன். இதை பற்றி தெரியாமல் இருக்குமா? ஸ்கூலில் பார்த்துருப்பீங்க, சில பேர் வீட்டை வச்சுருப்பீங்க, அவ்வளோதான். மடிக்கணினிகள், லேப்டாப்பை மடிக்கணினின்னு சொல்லுவாங்க. மடிப்பம் தானே, அதனால அது மடிக்கணினி கூட சொல்லுவாங்க. தனியால் கணினின்னா பிசி, இந்த இது பர்சனல் கம்ப்யூட்டர், சரியா? இது மொத்தத்தையும் அப்படியே பர்சனல் கம்ப்யூட்டர்னு சொல்லுவாங்க. இது பிசி. அடுத்து ரொம்ப ஃபாஸ்ட்டாக போகிற மாதிரி இருந்தால் அந்த இடங்களை பாயிண்ட் பண்ணிவிட்டு சொல்லுங்கள். அகைன் நான் அதை எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஏன்னா இந்த பாடம் ரொம்ப நேரம் செலவழித்து பொறுமையாக படிக்க வேண்டிய பாடம், முக்கியமான பாடம். சரி, அடுத்தது தொழில்நுட்பத்துக்கு ஏற்றாற்போல். நாம் இப்போ கணினியோட அளவு பொறுத்து அளவிற்கேற்ப வகைப்படுத்தும் போது நமக்கு எத்தனை அளவு? 4 அளவில் கணினி இருக்குது. இப்போ 4 டாபிக் தான் இதில் இருக்குது. என்னென்ன கணினி பார்த்தோம்? மீ கணினி பார்த்தோம், அதுக்கப்புறம் பெருமுக கணினி, இதுக்கான ஆங்கில வார்த்தைகளையும் தெரிஞ்சு வச்சுக்கொள்ளுங்க. மீ கணினிகள், சூப்பர் கம்ப்யூட்டர்.
பெருமுக கணினிகள் மெயின் ஃப்ரேம் கம்ப்யூட்டர்ஸ். அடுத்தது சிறு கணினிகள் மினி கம்ப்யூட்டர்ஸ், பிசி பர்சனல் கம்ப்யூட்டர்ஸ். இந்த 2 வார்த்தை பிரயோகம் தேவையில்லை.